அக்ஷே விஷ்ணு பிரமா அக்கினி அக்கினீஸ்வர் அக்கினி ஈஸ்வர் அக்கினி ஈஸ்வர் இப்போ அக்கினி இறக்குதார். உச்ச காளீஸ்வருக்கு முன்னாடி பையன் இளைய பையன் அக்கினியை ஏற்றிட்டானா இல்லையே சாமியாட்டம் ஆட முடியாதா? தைய தக்க இருக்காட்டான்னு ஆடிதா ஆடிக்கிட்டே இருறா அப்படின்னு உன் வீடு வாசலை அப்படியே கந்தல் கோலமாக ஆக்கிடுவார். புரியுதா இல்லையா? இப்போ கைலாசத்தில் போட்ட கணக்கு பேசுதான், தமிழ் வார்த்தை பேசுகிறோம். ராஜபாளையம் தெக்குப்பாளையம் என்ன சாமி இப்படிலாம் ஆடுதா அப்படின்னு இப்படி ஓடுதானே இல்லை முட்டா குயிமனை உன் காதில் கேட்குற கணக்கு விடுதார் கடவுள். குடும்பத்தை வச்சு விடுதார், பிள்ளைகளை வச்சு கணக்கு விடுதார். அறிவேட்டத்தனமாக ராடா முட்டா கொங்கட பயலாம். ஆணும் பெண்ணும் கொங்கடத்தனமாக அலையுது. எந்திரிச்சோடனே எங்கே பேப்பர் போகணும் பொம்பளை பெண்ணு யோசிப்பா. அந்த அவன்கிட்ட படுத்தா இவ்வளோ கிடைக்குமா? அதனால ஒன்று கொல்லுதான் முட்டா பேல பிஞ்சு பிள்ளைகளை கொல்லுதான். அறிவில்லையாடா? அறிவு இல்லாமல் தான் இன்னும் விளையாட்டு நடக்கு. புரியுதா? இது நீதிமன்றத்தில் வந்து கேட்டிருந்தா இப்போ இராணுவத்தை உள்ளே கொண்டு வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஒழுங்காக பொத்தி போவான். அவன் உயிர் தடத்தில் அவன் பொத்தி அமைங்கி போவான். இன்னும் வந்து கேட்கலன்னா அப்போ அசம்பாதம் நிறைய நடக்கத்தான் செய்யும். இன்னும் கூடுதல் நடக்கும். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையமே வரும்டா, கவலைப்படாதீடா. ராஜபாளையமே வரும், வராதில்ல. 7 சனி காந்தி சிலையில் உட்காந்துருக்கான். உட்காந்து ஆட்டுவான். இப்போ வீடு வாசல் பூரா எரிச்சாச்சு எரிவெட்டு போகும். அப்படியே சாம்பலாக போய்யடா. கடவுளுடைய குடும்பம் வாக்கால் விட்டது நாக்கால் விட்டது தப்பாது. இப்போ பூரா சாமி ஆடுவியடா. இப்போ அக்கினீஸ்வரர் இறங்கிட்டார். உச்ச காளீஸ்வரர் அக்கினியில் இறங்கியிருக்காரு. ஒழுங்காக பொத்தி போ. நாங்கள் சாமி ஆடுதாம்னு சுற்றி ஆடாது. 5 வருஷமாக போட்ட கணக்கு எங்களுக்கு நடக்கலைன்னு நீ ஆடுத. ஏற்கனவே 1 2 உள்ளே நடக்கி இந்த வட்டமாக பங்குனி சித்திரை பங்குனி மாதத்தில் கடைசி வரைக்கும் அக்கினியாக எரிச்சு போடுவார். அக்கினியாக எரிஞ்சு சாம்பலாக போவேன். முக்கால் சேர்த்தியும் காப்பு கட்டுறவன் அம்மங்குளை தூக்கி ஆடுறவன் பூரா தக்க இருக்காட்டான்னு ஆடுவோம். குடும்பம் அப்படியே ரன்னை பள்ளி எடுத்து விட்டுருவார். இப்போ காகித பேப்பர் எரிஞ்சு போச்சு. எரிய ஒவ்வொருத்தன் வீடு வாசல் எரியும். முக்கால் சேர்த்து எரிஞ்சு போச்சுடா. எரிஞ்சு இப்போ உன் வீடு பொம்மை மாதிரி இருக்குது. உன் வீடு வாசல் பொம்மை மாதிரி இருக்கின்றது. இப்போ லேசாக ஆட்டோன்னு சொட்டக்குன்னு கீழே இறங்கிட கொட்டல் மண்டை மூளை செதறி சுடுகாட்டு எரிப்பு சாம்பலாக போயிடுவேன். அதான் அக்கினீஸ்வரர் இறங்கிட்டாரா. முக்கால் சேர்த்தியம் 2 நாள் அக்கினீஸ்வரர் இறங்குதாரு. அக்கினியாக எரியும்